வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சம்மர் டைமில் கொடுக்கக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சட்டுன்னு செஞ்சிடலாம். அதே மாதிரி குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக கடகடன்னு வெயிட் போடும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான சம்மர் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சோடனே இஞ்சி நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம செய்ய போகிறது கோரியண்டர் கர்ட் ரைஸ். இப்போ இது கூட அரிசி 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்லி இலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தயிர் சாதம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நல்லா குழஞ்சு வரணும். இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க. சளியும் பிடிக்காது. இப்போ இது கூட கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 5லிருந்து 6 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா குலைவாக வரும். நார்த்லையெல்லாம் இதை தஹி கிச்சடி ரெசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. தஹி கர்ட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். சாதம் எவ்வளோ குலைவாக வந்திருக்கு பாருங்கள். இது இப்போது ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம். ப்ரோட்டீன் பருப்புலேயும் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் தயிரில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. சம்மரில் நம்ம ரெகுலராகவே கூட இந்த ரெசிபி தாராளமாக குழந்தைங்களுக்கு லஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுருங்க. இதை நல்லா மசிச்சுட்டு இந்த ரைஸ் ஆறுன பின்னாடி ஃப்ரெஷ்ஷான தயிர், நான் வீட்டில் உர ஊற்றின தயிர் வச்சுருக்கேன். ஒரு 2 கரண்டி அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஃபுல் ப்ரோட்டீனு, அதே மாதிரி குட் பாக்டீரியா இருக்கிறது குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நார்மலாகவே சம்மர் டைமில் குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நீர்ச்சத்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க 1 கப் கொடுத்தாலும் காலி பண்ணிடுவாங்க. தயிர் சாதம் பிடிக்காத குழந்தையே இருக்க மாட்டாங்க. இப்படி கொடுத்தா சளியும் பிடிக்காது, வெயிட்டும் ஏறும். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம அழகாக குழந்தைக்கு லஞ்ச் ரெசிப்பியாக கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.